என் உயிருடன் கலந்த அன்பு செல்வமே, அண்டசராசரங்களையும் ஆளும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான கைலைநாதன் உன்னோடு பேசத் தொடங்கியிருக்கிறேன். உலகத்தின் மாயச் சத்தங்களை எல்லாம் சற்று ஒதுக்கிவிட்டு உனது அலைபாயும் மனதை முழுமையாக அமைதிப்படுத்து. இது ஏதோ தற்செயலாக உனது கண்களில் பட்ட வரிகள் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதே. பல இரவுகள் யாருக்கும் தெரியாமல் தலையணையில் முகம் புதைத்து நீ சிந்திய கண்ணீரும், இருண்ட அறையில் தனித்து விடப்பட்ட போது உனது இதயம் எழுப்பிய ஓலமும் நேரடியாக என் சடாமுடியை தீண்டிவிட்டன. அதற்கான மாபெரும் விடையளித்து உன் தலையெழுத்தை மாற்றி எழுதவே ஈசனாகிய நானே சிவனே துணை என்னும் இந்த தளத்தின் வாயிலாக உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் வார்த்தைகளை உனது ஆத்மாவின் ஆழம் வரை முழுமையாக உள்வாங்கு. என் அன்பு பிள்ளையே, நீ மிகவும் சோர்வடைந்து விட்டாய் என்பதை நான் அறிவேன். எல்லோருக்கும் நன்மையை மட்டுமே நினைத்தேனே, என் உயிரை கொடுத்து உழைத்தேனே, பின்பு ஏன் என் வாழ்வில் மட்டும் இத்தனை பெருவலிகள்? நான் தொட்ட காரியங்களெல்லாம் ஏன் பாதியிலேயே தடைபட்டு நிற்கின்றன என்று பலமுறை வானை பார்த்து கதறியிருக்கிறாய் அல்லவா? நீ நம்பிய மனிதர்கள் உன்னை நடுத்தெருவில் நிராதரவாக நிறுத்திய போது உன் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. உனது நேர்மையான உழைப்பிற்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காமல் தகுதியற்றவர்கள் எல்லாம் அரியணையில் ஏறியதைக் கண்டு நீ புழுங்கித் தவித்தாய். உனது திறமைகள் யாருக்கும் புரியவில்லையே என்று நீ தனிமையில் குமுறினாய். ஆனால் உன் வேதனைகளுக்கான மாபெரும் சிவ ரகசியத்தை இப்போது உனக்கு உரைக்கிறேன் கேள். தூய்மையான பாலிலிருந்து எடுக்கப்பட்ட மென்மையான வெண்ணெயை நினைத்துப்பார். அந்த வெண்ணெய் பார்ப்பதற்கு அழகாகவும் மிகவும் மென்மையாகவும் இருக்கும். ஆனால் அந்த வெண்ணெயை அப்படியே வெளியில் வைத்தால் அது மிக எளிதாக சீக்கிரத்திலேயே கெட்டுப்போய்விடும். எறும்பு முதல் அனைத்து பூச்சிகளும் அதை எளிதாக தின்று அழித்துவிடும். அந்த மென்மையான வெண்ணெய் எக்காலத்திலும் கெட்டுப்போகாத மாபெரும் தூய்மையான நெய்யாக மாற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதை ஒரு இரும்பு பாத்திரத்தில் இட்டு கொழுந்துவிட்டு எரியும் கொடிய நெருப்பில் வைத்து சுட்டெரிக்க வேண்டும். அந்த சுட்டெரிக்கும் நெருப்பில் வெண்ணெய் கொதித்து துடிக்கும். தன் உருவத்தை முழுமையாக இழக்கும். கொதிக்கும்போது பலத்த சத்தத்தோடு வெடிக்கும். இத்தனை சித்திரவதைகளையும் தாங்கிய பின்புதான் அந்த வெண்ணெய் அகிலமே போற்றும். எக்காலத்திலும் எவராலும் அழிக்க முடியாத, எந்த கிருமியும் நெருங்க முடியாத தூய்மையான சுத்தமான நெய்யாக உருமாறுகிறது. கைலைநாதனான என் கருவறையில் ஒளிரும் மாபெரும் அகண்ட தீபத்திற்கு அந்த நெய்தான் ஆதாரமாக பயன்படுத்தப்படுகிறது. மாபெரும் யாகங்களை வளர்க்கும் ஆகதி பொருளாகவும் அந்த நெய்தான் மாபெரும் கௌரவத்தை பெறுகிறது. நெருப்பின் வலியை தாங்காத எந்த வெண்ணையும் ஈசனின் கருவறையை சென்றடைய முடியாது. என் உயிரினும் மேலான பிள்ளையே, உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த துரோகங்களும் அவமானங்களும் ஏமாற்றங்களும் அந்த சுட்டெரிக்கும் நெருப்பை போன்றதே. கடந்த காலத்தில் நீ அந்த வெண்ணெயைப் போல மிகவும் மென்மையானவனாக இருந்தாய். யாருக்கு எந்த உதவி என்றாலும் ஓடோடி செய்தாய். ஆனால் உனது அந்த மென்மையான குணத்தை பயன்படுத்தி சுயநல மனிதர்கள் உன்னை ஏமாற்றி எளிதில் அழித்துவிட நினைத்தார்கள். நீயும் எளிதில் காயப்பட்டாய். உன்னை அந்த போலி மனிதர்களிடம் இருந்து காப்பாற்றி எக்காலத்திலும் எவராலும் வீழ்த்த முடியாத மாபெரும் வெற்றியாளனாக கருவறையில் ஒளிரும் நெய்யைப் போல உன்னை பக்குவப்படுத்தவே உன்னை அந்த கஷ்டங்கள் என்னும் நெருப்பில் நான் இறக்கினேன். உனது வாழ்வில் வந்த வலிகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல. உனக்குள் இருந்த பலவீனங்களை, தேவையற்ற பயங்களை, மற்றவர்களை சார்ந்திருக்கும் அடிமைத்தனத்தை சுட்டெரித்து உன்னை தூய்மையாக்குவதற்கான தெய்வீக பயிற்சி அது. இன்றுடன் உனது கொதிநிலை முடிந்துவிட்டது. இனி நீ எவராலும் அசைக்க முடியாத தூய்மையான சக்தியாக மாறிவிட்டாய். உன்னை அழிக்க நினைத்தவர்கள் இனி உன் நிழலை கண்டாலே அஞ்சி நடுங்குவார்கள். இன்னொரு மாபெரும் விந்தையையும் உனக்கு உரைக்கிறேன் கேள். உனது உழைப்பு வீணாகிவிட்டதே. மற்றவர்கள் மிக எளிதாக வெற்றியை அடைந்தபோது நீ மட்டும் இன்னும் அதே பாதாளத்தில் இருளில் முடங்கி கிடக்கிறாயே என்று நீ கலங்கினாயல்லவா? ஒரு மாபெரும் அடர்ந்த காட்டில் வளரும் மரங்களை உற்று நோக்கு. பல மரங்கள் மிகச் சாதாரணமானவை. அவை மழை பெய்தவுடன் அதிவேகமாக வளர்ந்து பெரிய கிளைகளை பரப்பும். அதை பார்க்கும் மனிதர்கள் இந்த மரங்கள் எவ்வளவு வேகமாக வளர்ந்துவிட்டன என்று ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் அந்த மரங்களின் உட்பகுதி மிகவும் மிருதுவாக இருக்கும். சிறு கரையான் அரித்தாலோ அல்லது ஒரு சாதாரண புயல் அடித்தாலோ அந்த மரங்கள் வேரோடு சாய்ந்து சுக்குநூறாக உடைந்துவிடும். ஆனால் அதே காட்டில் இருண்ட பகுதியில் வளரும் கருங்காலி மரம் அதிவேகமாக வளராது. பல பத்தாண்டுகளாக அது ஒரு சிறிய வறண்ட கட்டையைப் போலவே தோற்றமளிக்கும். கொளுத்தும் வெயிலையும் கொடிய வறட்சியையும் தாங்கி மெல்ல மெல்ல அத்தியந்த பொறுமையாக வளரும். அதனை பார்க்கும் உலகம் இது எதற்கும் உதவாத மரம் என்று ஏளனம் செய்யும். ஆனால் பலகாலம் வறட்சியையும் கஷ்டங்களையும் தாங்கி வளர்ந்த அந்த கருங்காலி மரத்தின் உள்பகுதி இரும்பை விட பல மடங்கு உறுதியாக மாறும். எந்த கரையானாலும் அதனை நெருங்க முடியாது. கோடாரியால் வெட்டினால் கோடாரிதான் உடையுமே தவிர கருங்காலி உடையாது. இத்தனை வலிகளை தாங்கிய அந்த கருங்காலி மரத்தின் மைய பகுதியைத்தான் மாபெரும் பிரபஞ்ச சக்திகளை ஈர்க்கும் தெய்வீக சிலைகளாகவும் அகிலத்தை ஆளும் செங்கோலாகவும் உலகமே போற்றி வணங்குகிறது. என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருந்தவர்கள் அடைந்த குறுக்குவழி வெற்றிகள் அனைத்தும் அந்த சாதாரண மரங்களை போன்றதே. அவை எந்த புயலிலும் நிலைக்காது. ஆனால் உனது வாழ்க்கை கருங்காலியை போன்றது. உனது பொருளாதார வளர்ச்சியும் உனக்கான அங்கீகாரமும் தாமதமானது உன்னை அழிப்பதற்காக அல்ல. உன்னை எக்காலத்திலும் எவராலும் அசைக்க முடியாத மாபெரும் வரலாற்றுச் சாசனமாக நிலைநிறுத்தவே ஈசனாகிய நானே உனது அஸ்திவாரத்தை இவ்வளவு கடினமானதாகச் செதுக்கினேன்.
நீ இத்தனை காலம் இருளில் முடங்கி கிடந்ததாக நினைத்தாய். ஆனால் நீ இரும்பை விட வலிமையாக உன்னை அறியாமலேயே தயாராகிக் கொண்டிருந்தாய். இதோ ஈசனின் திருக்கரங்களால் நீ அகிலம் போற்றும் ஆளுமையாகச் செதுக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. உனது இருண்ட காலம் இன்றுடன் முடிவடைந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் பிரபஞ்சத்தின் மாபெரும் மாற்றங்கள் நிகழத் தொடங்கிவிட்டன. உனது பொருளாதார தடைகள் அனைத்தும் இன்றுடன் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுவிட்டன. எந்தெந்த வீதிகளில் நீ அவமானப்பட்டு தலைகுனிந்து நின்றாயோ அதே வீதிகளில் உன்னை மாபெரும் வெற்றியாளனாக சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்கப் போகிறேன். உனக்கு எதிராக பின்னப்பட்ட அத்தனை சதி வலைகளும் என் திரிசூலத்தால் இன்று சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. நீ இனி எதற்கும் கலங்க வேண்டாம். உனது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த சமுதாயத்தில் மாபெரும் அதிகாரம் கிடைக்கப் போகிறது. பலருக்கு வாரி வழங்கும் வள்ளலாக உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். உனது உழைப்பு அத்தனையும் இனி அகிலம் வியக்கும் மாபெரும் செல்வ மழையாக பொழியும். ஒட்டுமொத்த கைலாயமும் என் சிவகணங்களும் இனி உனக்கு பின்னால் மாபெரும் அரணாக நின்று உன்னை வழிநடத்தும். நீ இனி யாருமற்றவன் அல்ல. முழுமுதற் கடவுளான எம்பெருமான் ஈசன் உனது ஒவ்வொரு மூச்சிலும் துணையாக இருக்கிறேன். உனக்கான விடிவு காலம் தொடங்கிவிட்டது என்று உன் ஆத்மா முழுமையாக நம்பினால் உனது கரங்களை குவித்து எவ்வித சலனமுமின்றி சிவனே துணை என்று நமது கருத்துக்களத்தில் பதிவிட்டு உனது மாபெரும் வெற்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். என் உயிரினும் மேலான அன்பு செல்வமே, அண்டசராசரங்களையும் ஆளும் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகனான எம்பெருமான் ஈசன் உன்னோடு பேசுகிறேன். இந்த மாய உலகின் சத்தங்களையெல்லாம் சற்று ஒதுக்கிவிட்டு உன் ஆன்மாவை முழுமையாக அமைதிப்படுத்து. இது ஏதோ தற்செயலாக உன் கண்களில் பட்ட வரிகள் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதே. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? என் வாழ்க்கையில் விடிவு காலமே கிடையாதா என்று தனிமையில் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நீ எழுப்பிய அத்தனை ஓலங்களுக்கும் நேரடியாக பதிலளித்து உன்னை மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைக்கவே கைலைநாதனான நானே இந்த தளத்தின் வாயிலாக உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் தந்தையான என் வார்த்தைகளை உனது ஆத்மாவின் ஆழம் வரை முழுமையாக உள்வாங்கு. என் அன்பு பிள்ளையே, நீ மிகவும் சோர்வடைந்து விட்டாய் என்பதை நான் அறிவேன். என் உழைப்பையெல்லாம் மற்றவர்கள் உறிஞ்சிக் கொண்டார்களே, நான் செய்த தியாகங்களுக்கு சிறுதுளி நன்றியை கூட இந்த மனிதர்கள் காட்டவில்லையே என்று பலமுறை நீ உடைந்து போயிருக்கிறாய். உனக்கு வரவேண்டிய நியாயமான அங்கீகாரமும் செல்வமும் தடுக்கப்பட்ட போது இந்த உலகத்தின் மீது உனக்கிருந்த நம்பிக்கையே சுக்குநூறாக உடைந்தது. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத உன்னை சுற்றி ஏன் இத்தனை வஞ்சக வலைகள் பின்னப்படுகின்றன என்று நீ குழம்பி தவித்தாய். உனது வழிகளுக்கான மாபெரும் சிவ ரகசியத்தை இப்போது உனக்கு உரைக்கிறேன் கேள். அகிலத்தையே மயக்கும் மாபெரும் நறுமணத்தை தரக்கூடிய அரிய வகை மலர் தைலத்தை எசென்ஷியல் ஆயில் எவ்வாறு உருவாக்குகிறார்கள் என்பதை நினைத்துப்பார். பல்லாயிரக்கணக்கான அழகிய மலர்களை பறித்து மாபெரும் எந்திரங்களுக்குள் கொட்டி ஈவிரக்கமின்றி மிக கொடூரமாக நசுக்குவார்கள். அந்த மலர்கள் தங்களின் முழுமையான அழகையும் உருவத்தையும் முற்றிலுமாக கைவிட்டு நசுங்கி பிழிந்தெடுக்கப்படும். பார்ப்பதற்கு அது அந்த மலர்களின் அழிவை போல தெரியலாம். ஆனால் இத்தனை கொடூரமான அழிவையும் வலிகளையும் தாங்கிய பிறகுதான் அந்த பல்லாயிரம் மலர்களின் ஆன்மாவிலிருந்து ஒரே ஒரு துளி நறுமண தைலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. உலகத்தின் பார்வையில் நசுக்கப்பட்ட அந்த மலர்கள் குப்பை. ஆனால் அந்த வலிகளிலிருந்து வெளிவந்த அந்த ஒற்றை துளி தைலம் பல கிலோ தங்கத்தை விட விலைமதிப்பற்றதாக மாபெரும் பேரரசர்களின் அரண்மனையை அலங்கரிக்கும் ராஜபோகமாக மாறுகிறது. என் உயிரினும் மேலான பிள்ளையே, உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த துரோகங்களும் அவமானங்களும் ஏமாற்றங்களும் அந்த மலர்கள் நசுக்கப்பட்டதை போன்றதே. கடந்த காலத்தில் நீ மிகச் சாதாரணமான மென்மையான மனிதனாக இருந்தாய். உன் அன்பை பயன்படுத்தி போலி மனிதர்கள் உன்னை நசுக்க நினைத்தார்கள். ஆனால் உன்னை அழிப்பதற்காக அந்த வலிகளை நான் அனுமதிக்கவில்லை. அந்த வலிகளின் மூலமாக உனக்குள் இருக்கும் தேவையற்ற அகந்தைகளையும் மற்றவர்களை சார்ந்திருக்கும் பலவீனத்தையும் நசுக்கி அழித்து எக்காலத்திலும் எவராலும் விலைமதிக்க முடியாத மாபெரும் அசுரத் திறமை என்னும் தூய்மையான தைலத்தை உன்னுள் இருந்து வெளிக்கொண்டு வரச் செய்த ஈசனின் திருவிளையாடல் அது. உன்னை நசுக்கியவர்கள் நீ அழிந்து விட்டாய் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீ இப்போது அகிலத்தையே ஆளும் விலைமதிப்பற்ற மாபெரும் சக்தியாக உருமாறிவிட்டாய். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் இனி உனது மாபெரும் வெற்றியின் வாசனையைக் கண்டு அஞ்சி நடுங்குவார்கள். இன்னொரு மாபெரும் விந்தையையும் உனக்கு உரைக்கிறேன் கேள். நீ எடுத்த முயற்சிகள் எல்லாம் பாறையில் மோதி உடைந்ததே. பலத்த அடிகள் விழுந்து நீ சரிந்து போனாயே என்று நீ கலங்கினாய் அல்லவா? ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அரச முத்திரை பதித்த தங்கக்காசு எப்படி உருவாகிறது என்று கவனி. வெறும் நெருப்பில் உருகிய தங்கம் எந்த கடையிலும் செல்லாது. அதற்கு எந்த மாபெரும் அதிகாரமும் கிடையாது. அந்த தங்கத்தை ஒரு மாபெரும் இரும்பு கல்லின் மீது வைத்து பல 100 கிலோ எடையுள்ள இரும்பு சம்மட்டியால் ஓங்கி ஓங்கி அடிப்பார்கள். அந்த பலத்த அடியை தாங்க முடியாமல் அந்த தங்கம் தவித்து துடிக்கும். ஆனால் அந்த சம்மட்டி எதற்காக ஓங்கி அடிக்கிறது தெரியுமா? அந்த தங்கத்தின் முகத்தில் மாபெரும் சக்கரவர்த்தியின் அரச முத்திரையை ஆழமாக பதிப்பதற்காக. சம்மட்டியின் அடிகளை தாங்கிய மறுகணமே அந்த சாதாரண தங்கம் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே விலைக்கு வாங்கும் அதிகாரமிக்க ராஜமுத்திரை காசாக மாபெரும் கௌரவத்தை பெறுகிறது. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நீ சந்தித்த கடுமையான தோல்விகளும் தடைகளும் அந்த சம்மட்டியின் அடிகளைப் போன்றதே. ஒவ்வொரு முறையும் நீ வீழ்ந்த போதும் உனது திறமைகள் எந்த அங்கீகாரமும் இன்றி தேங்கிய போதும் நீ சாதாரண தங்கமாக இருந்தாய்.
உன்னை அகிலமே போற்றும் ஆளுமையாக மாற்றுவதற்காக ஈசனாகிய நானே அந்த தோல்விகள் என்னும் அடிகளின் மூலமாக உனது ஆத்மாவின் மீது என் கைலாயத்தின் அதிகார முத்திரையை ஆழமாக பதிவு செய்தேன். உனக்கு விழுந்த அடிகள் யாவும் நான் உனக்கு வழங்கிய மாபெரும் அங்கீகார சின்னங்கள். ஈசனின் முத்திரை உன் மீது விழுந்துவிட்டது. இனி இந்த வையகத்தில் எந்த சக்தியாலும் உனது வளர்ச்சியை தடுக்க முடியாது. இனி நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும். உனது ஒவ்வொரு வார்த்தைக்கும் சமுதாயத்தில் மாபெரும் அதிகாரம் பிறக்கும். உன்னை சுற்றியுள்ள தடைகளைக் கண்டு நீ அஞ்ச வேண்டாம் என்பதற்கான இன்னொரு மாபெரும் உண்மையையும் உரைக்கிறேன். எனக்கான வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டனவே, என் எதிரிகள் என்னை சுற்றி வளைத்து விட்டார்களே என்று நீ தனிமையில் குமுறுகிறாய். மாபெரும் கடலில் பயணிக்கும் ஒரு பிரம்மாண்டமான கப்பலை நினைத்துப்பார். அந்த கப்பல் துறைமுகத்தில் அமைதியாக பாதுகாப்பாக நிற்கும்போது அதற்கு கஷ்டங்களே கிடையாது. ஆனால் சமுத்திரத்தின் நடுவே செல்லும்போது மாபெரும் புயலும் மலை போன்ற ஆக்ரோஷமான அலைகளும் அந்த கப்பலை தாக்கும். அந்த புயலைக் கண்டு அந்த கப்பல் பயந்து மீண்டும் துறைமுகத்திற்கே திரும்பினால் அது கப்பலுக்கான இலக்கணமே கிடையாது. துறைமுகத்தின் பாதுகாப்பு என்பது சின்னஞ்சிறு படகுகளுக்கு மட்டுமே. ஆனால் அந்த மாபெரும் கப்பல் எதற்காக உருவாக்கப்பட்டது தெரியுமா? சாதாரண அலைகளில் மிதக்க அல்ல. அந்த ஆக்ரோஷமான புயலையும் கடலின் சீற்றத்தையும் கிழித்தெறிந்து கடலையே தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து பல தேசங்களை ஆள்வதற்காகவே உருவாக்கப்பட்டது. என் ஆத்மார்த்தமான செல்வமே, உனது வாழ்க்கையில் வரும் இந்த சூறாவளிகளைக் கண்டு நீ கலங்காதே. உன்னை சுற்றியுள்ள சாதாரண மனிதர்கள் துறைமுகத்தில் நிற்கும் சிறு படகுகளைப் போன்றவர்கள். அவர்கள் சிறு கஷ்டம் வந்தாலும் முடங்கி போவார்கள். ஆனால் நீ கைலைநாதனால் உருவாக்கப்பட்ட மாபெரும் கப்பல். அற்பமான வெற்றிகளுக்கும் சிறிய பாதுகாப்பிற்கும் ஆசைப்படாமல் இந்த உலகத்தின் மாபெரும் சவால்களை கிழித்தெறிந்து உனக்கான சாம்ராஜ்யத்தை நீயே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவே ஈசனாகிய நான் உன்னை இந்த புயல்களுக்கு மத்தியில் நிறுத்தியிருக்கிறேன். புயலை கண்டு அஞ்சாதே, அதை எதிர்த்து நில். உனக்கான இருண்ட காலம் இன்றுடன் முழுமையாக முடிவடைந்து விட்டது. உனக்காக நான் திறந்திருக்கும் இந்த மாபெரும் செல்வத்தின் கதவுகளையும் நிம்மதியின் வாசலையும் இந்த பிரபஞ்சத்தில் எவராலும் அடைக்க முடியாது. உனக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் அனைத்தும் என் திரிசூலத்தால் சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உனது குடும்பத்தை வாட்டிய வறுமையும் தடைகளும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டன. நீ கடந்து வந்த பாதை உன்னை ஒரு அசைக்க முடியாத வலிமையான மனிதனாக மாற்றிவிட்டது. எம்பெருமான் ஈசன் உனக்கு துணையாக உன் நிழலாக என்றென்றும் இருப்பேன். இனி உனது அசுர வளர்ச்சியைக் கண்டு இந்த வையகமே வியந்து நிற்கும். நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் மாபெரும் வசந்த காலம் தொடங்கிவிட்டது. உன் வாழ்க்கையில் இருள் விலகி புதிய விடியல் பிறந்துவிட்டது என்று நீ ஆழமாக நம்பினால் உனது இரு கரங்களை குவித்து சிவனே துணை என்று நமது தளத்தில் பதிவிட்டு உனது மாபெரும் வெற்றியை சிவபெருமானின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். நீ யாருமற்றவன் அல்ல. அகிலத்தை ஆளும் ஆதிசிவன் உனக்கு உற்ற துணையாக இருக்கிறேன் என்பதை என்றும் மறக்காதே. என் மூச்சுக்காற்றில் உயிர்த்தெழுந்த அன்பு செல்வமே, மாயைகள் நிறைந்த இந்த வையகத்தில் எந்த திசை செல்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த உன்னை என் ஒற்றை பார்வையால் ஈர்த்து என் சன்னிதானத்தில் அமர வைத்திருக்கிறேன். உனது சிந்தனைகள் இப்பொழுதும் பல திசைகளில் சிதறி ஓடிக்கொண்டிருப்பதை நான் அறிவேன். உலகத்தின் அத்தனை சலசலப்புகளையும் சற்று ஒதுக்கிவிட்டு உனது அலைபாயும் மனதை முழுமையாக அமைதிப்படுத்து. உன் வேதனைகளை வேரோடு அழிக்கப் போகும் கைலைநாதனின் இந்த திருவாக்கை உனது ஆத்மாவின் ஆழம் வரை முழுமையாக உள்வாங்கு. உன் வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சிகள் அத்தனையும் ஒரு முடிவில்லாத இருண்ட சுரங்கத்திற்குள் செல்வது போல் உனக்கு தோன்றுகிறதல்லவா? நீ சிந்திய வியர்வைக்கும் நீ காட்டிய நேர்மைக்கும் இந்த சமுதாயம் கொடுத்த பரிசு கொடூரமான அவமானங்கள் மட்டுமே. எல்லோருக்கும் நல்லது நினைத்த எனக்கு மட்டும் ஏன் இந்த தொடர் தோல்விகள்? மற்றவர்கள் எல்லாம் மிக எளிதாக உயரங்களை அடையும் போது நான் மட்டும் ஏன் ஒவ்வொரு படியிலும் இத்தனை வலிகளை சுமக்க வேண்டும் என்று நீ பல இரவுகள் விழித்திருந்து குமுறியிருக்கிறாய். உனது அத்தனை ரணங்களுக்கும் விடையளிக்கவே எம்பெருமான் ஈசன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த மாபெரும் சிவ ரகசியத்தை கேள். மாபெரும் சிவாலயத்தில் பல லட்சம் மக்கள் புடைசூழ அசைந்தாடி வரும் பிரம்மாண்டமான திருத்தேரை நீ பார்த்திருப்பாய். அந்த தேரின் அழகிய மரச்சிற்பங்களையும் அதன் மிடுக்கான கம்பீரத்தையும் பார்த்து ஒட்டுமொத்த மக்களும் வியந்து கைதட்டுவார்கள். ஆனால் அந்த ஒட்டுமொத்த தேரின் பலாயிரம் டன் எடையையும் எந்த புகழும் இன்றி யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் இருண்ட சக்கரத்தின் இடுக்கிலிருந்து தாங்கி பிடிக்கும் அந்த சிறிய அச்சாணியை யாரும் கவனிக்க மாட்டார்கள். அந்த அச்சாணிக்கு எந்த மாலையும் விழாது, எந்த அலங்காரமும் கிடையாது. எந்நேரமும் இருட்டிலும் மாபெரும் அழுத்தத்திலும் அது நசுக்கப்படும். ஆனால் அந்த அச்சாணி மட்டும் ஒரு நொடி வளைந்து கொடுத்தால் அந்த பிரம்மாண்டமான தேரே சுக்குநூறாக சரிந்து விழுந்துவிடும். ஒட்டுமொத்த திருவிழாவின் வெற்றியும் அந்த இருண்ட அச்சாணியின் பலத்தில்தான் அடங்கியிருக்கிறது. என் உயிரினும் மேலான பிள்ளையே, உனது வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தொடர் கஷ்டங்களும் நீ சுமக்கும் மாபெரும் குடும்ப பொறுப்புகளும் அந்த திருத்தேரின் அச்சாணியை போன்றதே. உன்னை சுற்றியுள்ளவர்கள் சௌகரியமாக வாழ்ந்தபோது நீ மட்டும் அத்தனை அழுத்தங்களையும் உனது தோள்களில் சுமந்து நசுங்கிப் போனாய். உன் தியாகங்களை யாரும் புகழவில்லையே என்று நீ தனிமையில் கண்ணீர் வடித்தாய். ஆனால் ஈசனாகிய எனக்கு தெரியும், உனது குடும்பம் என்னும் தேரை நிலைநிறுத்தும் மாபெரும் அச்சாணி நீதான் என்று. உனது அந்த அழுத்தங்கள் உன்னை அழிக்க அல்ல, ஒரு மாபெரும் வம்சத்தையே தாங்கி பிடிக்கும் எதற்கும் வளையாத இரும்பு மனிதனாக உன்னை உருமாற்றுவதற்காக நான் கொடுத்த தெய்வீக பயிற்சி.
அத்தனை அழுத்தங்களையும் தாங்கிய உன்னை அகிலமே வியக்கும் சிம்மாசனத்தில் அமர வைக்கவே இத்தனை காலம் நான் உன்னை செதுக்கிக் கொண்டிருந்தேன். இன்னொரு மாபெரும் விந்தையையும் உனக்கு உரைக்கிறேன் கேள். உனக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாம் கை நழுவிப் போனதே, உனது வாழ்க்கை எவ்வித முன்னேற்றமும் இன்றி அப்படியே முடங்கிப் போய்விட்டதே என்று நீ கலங்கினாய் அல்லவா? கொடிய கோடை காலத்தில் நீர் வற்றி வறண்டு வெடித்துப் போன மாபெரும் ஏரியை நினைத்துப்பார். அந்த வெடித்த பூமிக்கு அடியில் ஒரு தாமரை விதை பல மாதங்களாக எவ்வித அசைவுமின்றி முற்றிலுமாக இறந்து போனது போல சுருங்கி புதைந்து கிடக்கும். அதனை பார்க்கும் மனிதர்கள், இந்த ஏரி முழுமையாக வறண்டுவிட்டது, இனி இங்கு பூக்கள் மலர வாய்ப்பே இல்லை என்று ஏளனமாக பேசிவிட்டு கடந்து செல்வார்கள். ஆனால் அந்த விதைக்கு தெரியும், அது அழிந்து போகவில்லை, மாபெரும் மழைக்காலத்திற்காக தன்னை உயிர்ப்போடு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்று. பெருமழை பெய்து ஏரி நிரம்பிய மறுகணமே அந்த பாதாள சேற்றை கிழித்துக் கொண்டு கம்பீரமான மாபெரும் செந்தாமரையாக அகிலமே வியக்கும்படி அது வீறு கொண்டு மலர்ந்து நிற்கும். என் அன்பு பிள்ளையே, உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த வறுமையும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட தேக்க நிலையும் அந்த வறண்ட காலத்தை போன்றதே. நீ எந்த முன்னேற்றமும் இன்றி முடங்கி கிடப்பதை பார்த்து இனி இவனால் எழவே முடியாது என்று இந்த உலகம் உன்னை கேலி செய்தது. ஆனால் அந்த வறண்ட காலம் உன்னை அழிப்பதற்காக அல்ல. உனது பலவீனங்களை அழித்து தேவையற்ற போலி மனிதர்களிடமிருந்து உன்னை விலக்கி பாதுகாத்து எனக்கான தூய்மையான செந்தாமரையாக உன்னை பத்திரப்படுத்தி வைப்பதற்காக கைலைநாதனான நானே உருவாக்கிய காலம் அது. உன்னைச் சுற்றி நடந்த அத்தனை ஏமாற்றங்களும் உன்னை மாபெரும் வெற்றிக்கு தயார்படுத்தும் என் திருவிளையாடல்களே. இதோ உனக்கான கைலாயத்தின் பெருமழை பொழிய தொடங்கிவிட்டது. வறண்ட ஏரியாக இருந்த உனது வாழ்க்கை இனி மாபெரும் செல்வத்தாலும் வற்றாத வாய்ப்புகளாலும் நிரம்பி வழியப் போகிறது. எந்தெந்த இடங்களில் நீ அவமானத்தால் முடங்கி கிடந்தாயோ அதே இடங்களில் அகிலமே போற்றும் மாபெரும் ஆளுமையாக நீ கம்பீரமாக மலர்ந்து நிற்கப் போகிறாய். உனக்காக நான் திறந்திருக்கும் இந்த மாபெரும் வெற்றிப் பாதையை பூமியில் உள்ள எந்த ஒரு மனிதனாலும் உனக்கு எதிராகச் செய்யப்படும் எந்த ஒரு மாயச் சூழ்ச்சியாலும் ஒருபோதும் அடைக்க முடியாது. உனது ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் கணக்கு தீர்க்கும் காலம் வந்துவிட்டது. என் அன்பு செல்வமே, உலகத்தின் அத்தனை மாயக் கவலைகளையும் உனது மனதிலிருந்து சற்று விலக்கி வைத்துவிட்டு, நானும் எத்தனையோ முயற்சிகளைச் செய்து பார்த்துவிட்டேன், எத்தனையோ பேரிடம் கையேந்தி உதவி கேட்டு பார்த்துவிட்டேன். ஆனால் என் வாழ்க்கை மட்டும் இன்னும் அதே இருண்ட பாதாளத்தில்தான் முடங்கி கிடக்கிறது. என் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு சிறு மேடை கூட எனக்கு கிடைக்கவில்லையே என்ற தனிமையில் நீ சிந்திய கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் சடாமுடியை தீண்டிவிட்டது. அத்தனை வலிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே ஈசனாகிய நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். அமைதியாக்கு உன் சிந்தனைகளை. என் உயிரினும் மேலான பிள்ளையே, உன்னைச் சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் எந்த தகுதியும் இல்லாமல் மிக எளிதாக பல மாபெரும் உச்சங்களை தொடும்போது எல்லா தகுதிகளும் உள்ள நீ மட்டும் ஏன் ஒவ்வொரு படியிலும் இத்தனை அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டுமென்று நீ பலமுறை குழம்பி தவித்திருக்கிறாய். நீ ஆசைப்பட்ட அத்தனை வாய்ப்புகளும் உன் கைகளை விட்டு பறிக்கப்பட்டபோது நீ ஆதரவின்றி வீதியில் நின்றாய். உனக்காக குரல் கொடுக்க யாருமில்லையே என்று நீ கதறினாய். உனது அத்தனை ரணங்களுக்கும் மாமருந்தாகப் போகும் ஒரு மாபெரும் சிவ ரகசியத்தை இப்போது உனக்கு உரைக்கிறேன் கேள். மாபெரும் சிவாலயங்களில் கருவறையை அலங்கரிக்கும் பிரம்மாண்டமான உற்சவத் திருமேனிகள் எப்படி உருவாக்கப்படுகின்றன என்பதை நீ அறிவாயா? முதலில் மிக மென்மையான சுத்தமான மெழுகினைக் கொண்டு மிகவும் அழகாக அந்த சிலையினை வடிவமைப்பார்கள். அந்த மெழுகுச் சிலை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அதன் பிறகு அந்த அழகிய மெழுகுச் சிலையின் மீது கரடுமுரடான களிமண்ணை வைத்து முழுவதுமாக மூடி எவ்வித வெளிச்சமும் இல்லாத காரிருளில் பல நாட்கள் காய வைப்பார்கள். பின்பு அந்த மண்கூட்டினை மாபெரும் நெருப்பில் தூக்கி போடுவார்கள். கொழுந்துவிட்டு எரியும் அந்த நெருப்பின் வெப்பம் தாழாமல் உள்ளே இருந்த அந்த அழகிய மெழுகு முழுவதுமாக உருகி காணாமல் போய்விடும். இப்போது அந்த மண்கூட்டிற்குள் வெறும் வெற்றிடம் மட்டுமே மிஞ்சியிருக்கும். தன் பழைய அழகிய உருவமும் அழிந்து இருளில் முடங்கி நெருப்பிலும் வெந்து தனக்குள் ஒன்றுமே இல்லாத மாபெரும் வெற்றிடத்தை அந்த மண்கூடு சுமந்து நிற்கும். ஆனால் அது அழிவல்ல. அதன் பிறகுதான் மாபெரும் விந்தை நிகழும். தகதகவென கொதிக்கும் அதிபயங்கர வெப்பம் கொண்ட திரவ உலோகத்தை அந்த வெற்றிடத்திற்குள் ஊற்றுவார்கள். அந்த உலோகமும் குளிர்ந்து இறுகிய பின்பு வெளியே உள்ள அந்த மண்கூட்டினை சுத்தியலால் அடித்து சுக்குநூறாக உடைத்து எறிவார்கள். இப்போது உள்ளிருந்து வெளிவரும் அந்த சிலை எக்காலத்திலும் எந்த பிரளயத்தாலும் அழிக்க முடியாத அகிலமே விழுந்து வணங்கும் மாபெரும் பஞ்சலோக திருமேனியாக உருமாறி பிரகாசிக்கும். மெழுகாகவே இருந்திருந்தால் சிறு வெயிலில் உருகியிருக்கும். ஆனால் அத்தனை இருளையும் தன் பழைய அடையாளத்தின் அழிவையும் கொடூரமான நெருப்பையும் தாங்கிய அந்த வெற்றிடம்தான் எக்காலத்திலும் அழியாத ஈசனின் திருமேனியை தாங்கும் மாபெரும் கௌரவத்தை பெறுகிறது. என் அன்பு பிள்ளையே, உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த அவமானங்களும் இழப்புகளும் அந்த நெருப்பைப் போன்றதே. கடந்த காலத்தில் நீ அந்த மெழுகனைப் போல மிகவும் மென்மையானவனாக, யார் எது சொன்னாலும் நம்பிவிடும் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாய். உனது அந்த மென்மையான குணத்தை பயன்படுத்தி போலி மனிதர்கள் உன்னை சுலபமாக வீழ்த்தினார்கள். உன்னைச் சுற்றி சதிவலைகள் பின்னப்பட்டன. நீ ஆசையாசையாகச் சேர்த்த அத்தனை கனவுகளும் உனது பழைய அடையாளமும் அந்த நெருப்பில் வெந்து முழுமையாக அழிந்து போனது போல நீ உணர்ந்தாய். எல்லாவற்றையும் இழந்து இன்று உனக்குள் ஒரு மாபெரும் வெறுமையும் வெற்றிடமும் இருப்பதை நீ உணர்கிறாய் அல்லவா? எனக்குள் இனி எந்த பலமும் இல்லை, நான் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டேன் என்று நீ பலமுறை கலங்கியிருக்கிறாய். ஆனால்
ஈசனாகிய எனக்குத் தெரியும், உனது பழைய அடையாளம் அழிந்தது உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல. உனக்குள் ஏற்பட்ட அந்த மாபெரும் வெற்றிடத்தில்தான் அகிலத்தையே ஆளும் எம்பெருமானின் சிவசக்தி என்னும் மாபெரும் ஆற்றலை நான் இப்போது முழுமையாக நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். இத்தனை காலம் உன்னைச் சுற்றியிருந்த அந்த போலி மனிதர்கள் மற்றும் அவமானங்கள் என்னும் மண்கூட்டினை இதோ எனது திரிசூலத்தால் சுக்குநூறாக உடைத்து எறிந்துவிட்டேன். இனி நீ வெளியே வரப்போகிறாய். சாதாரண மனிதனாக அல்ல, எந்த பிரளயத்தாலும் எவராலும் அசைக்க முடியாத அகிலமே வியந்து தலைவணங்கும் மாபெரும் ஆளுமையாக நீ வெளிவரப்போகிறாய். உனக்கான சோதனை காலம் முழுமையாக முடிவடைந்துவிட்டது. உன்னை இருட்டடிப்பு செய்தவர்கள் மத்தியில் உன்னை ஒரு மாபெரும் பிரகாசமான ஒளியாக நான் நிலைநிறுத்தப் போகிறேன். எந்தெந்த இடங்களில் உனது திறமைகள் உதாசீனப்படுத்தப்பட்டதோ அதே இடங்களில் உனது படைப்புகளும் உனது உழைப்பும் மாபெரும் சரித்திரத்தை படைக்கப் போகிறது. இனி நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை. உனக்கு எதிராகச் செய்யப்பட்ட கந்திருஷ்டிகள் சூழ்ச்சிகள் அனைத்தும் என் பார்வையின் உக்கிரத்தால் இன்றுடன் முற்றிலுமாகச் சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உனது பொருளாதார தடைகள் விலகி உனக்கான மாபெரும் செல்வத்தின் கதவுகள் அகலத் திறக்கப்பட்டுவிட்டன. உனக்கான விடிவுகாலம் பிறந்துவிட்டது என்று உன் ஆத்மா முழுமையாக நம்பினால் எந்தச் சலனமும் இன்றி உனது கரங்களை குவித்து சிவனே துணை என்று நமது கருத்துக்களத்தில் பதிவிட்டு உனது தூய்மையான நன்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். நீ இனி யாருமற்ற அனாதை அல்ல. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளும் எம்பெருமான் ஈசன் உனக்கு துணையாக நிற்கிறேன். உனது ஒவ்வொரு காரியத்திலும் என் ஆசீர்வாதம் மாபெரும் கவசமாக நின்று உன்னை காக்கும். என் உயிரினும் மேலான அன்பு செல்வமே, மாயைகளும் கவலைகளும் நிறைந்த இந்த உலகத்தின் சத்தங்களை எல்லாம் சற்று ஒதுக்கிவிட்டு என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை குழப்பங்கள்? நான் யாரை நம்புவது யாரை விலக்குவது என்று கூட தெரியாமல் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கலங்கிப் போய் கிடக்கிறதே. ஒரு தெளிவான பாதையை காட்டக்கூட எனக்கு யாருமில்லையே என்று தனிமையில் நீ சிந்திய கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் சடாமுடியை தீண்டிவிட்டது. அத்தனை குழப்பங்களுக்கும் நீ சுமக்கும் பெருவலிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே எம்பெருமான் ஈசன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அமைதியாக்கு உன் சிந்தனைகளை. என் அன்பு பிள்ளையே, உன்னைச் சுற்றியுள்ளவர்களெல்லாம் உனது உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை தூற்றிப் பேசியபோது நீ உடைந்து போனாய். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே. இருந்தும் என்னைச் சுற்றியிருப்பவர்களெல்லாம் என்னை ஏன் தவறாகவே எடை போடுகிறார்கள்? என் வாழ்க்கையில் உள்ள கசடுகளும் இந்த வஞ்சக மனிதர்களும் என்னை விட்டு எப்போதுதான் விலகுவார்கள் என்று நீ பல முறை குழம்பி தவித்திருக்கிறாய். நீயாகவே பலரை திருத்தப் போராடினாய், உனது நியாயத்தை நிரூபிக்கப் போராடினாய். ஆனால் நிலைமை மேலும் மோசமானதே தவிர உனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. உனது இந்த ரணங்களுக்கு மாமருந்தாகப் போகும் ஒரு மாபெரும் சிவரகசியத்தை இப்போது உனக்கு உரைக்கிறேன் கேள். ஒரு மாபெரும் பாத்திரத்தில் தேங்கியிருக்கும் சேரும் சகதியுமாக கலங்கிப் போயிருக்கும் நீரை நினைத்துப்பார். அந்த நீர் முழுவதும் மாசடைந்து எதற்கும் பயன்படாமல் உள்ளே என்ன இருக்கிறது என்று கூட தெரியாத அளவிற்கு இருண்டு போயிருக்கும். அந்த நீரை நீ எவ்வளவுதான் துணியை வைத்து கட்டாயப்படுத்தி வடிகட்ட நினைத்தாலும் அதில் உள்ள நுண்ணிய மாசுகள் அந்த நீரை விட்டு விலகாது. அந்த நீர் ஒருபோதும் தூய்மையாகாது. ஆனால் அந்த சேற்று நீரை தூய்மையாக்க ஒரு மாபெரும் விந்தை இருக்கிறது. தூய்மையான வெண்ணிறமான ஒரு சிறிய படிகாரக் கல்லை அலம் எடுத்து அந்த கலங்கிய நீருக்குள் போட்டு ஒரே ஒரு முறை சுழற்றி எடுத்தால் போதும். அடுத்த சில நிமிடங்களில் ஒரு மாபெரும் அற்புதம் நிகழும். எந்த ஒரு வன்முறையோ கட்டாயமோ இன்றி அந்த படிகாரக் கல்லின் ஈர்ப்புச் சக்தியால் அந்த நீரில் உள்ள அத்தனை சேறுகளும் மாசுகளும் கசடுகளும் ஒன்றிணைக்கப்பட்டு முற்றிலும் அடக்கப்பட்டு பாத்திரத்தின் அடையாளத்திற்கு தள்ளப்படும். மேலே உள்ள நீர் எந்த ஒரு மாசுமின்றி ஸ்படிகம் போல, கைலாயத்தின் பனித்துளியைப் போல என் கருவறைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படும் அளவிற்கு மாபெரும் தூய்மையை பெறும். என் ஆத்மார்த்தமான செல்வமே, உனது தற்போதைய வாழ்க்கையும் அந்த கலங்கிய சேற்று நீரை போன்றதே. உன்னைச் சுற்றியுள்ள போலி மனிதர்களும் வஞ்சகர்களும் உனக்கு எதிராக பின்னப்பட்ட சூழ்ச்சிகளுமே அந்த சேரும் மாசுகளும். நீ உனது சொந்த பலத்தை வைத்து அந்த மனிதர்களிடம் நியாயம் கேட்டு போராடியது அந்த நீரை துணியால் வடிகட்ட நினைத்த முட்டாள்தனத்தை போன்றது. அதனால்தான் நீ மேலும் சோர்வடைந்தாய். ஆனால் இப்போது கலங்கிய உனது வாழ்க்கைக்குள் கைலைநாதனான என் திருவருள் என்னும் மாபெரும் படிகாரக்கல் இறங்கிவிட்டது. இனி நீ எந்த போலி மனிதர்களிடமும் சென்று உன் நியாயத்தை நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். ஈசனின் பார்வைப்பட்ட மறுகணமே உனது வாழ்க்கையில் உள்ள அத்தனை வஞ்சகர்களும் உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கான தடைகளும் முற்றிலுமாக அடக்கப்பட்டு உனது காலடியில் வீழ்வார்கள். உன் வாழ்க்கைக்கான பாதை இனி பனித்துளியைப் போல தெளிவாகப் போகிறது. இன்னொரு மாபெரும் உண்மையையும் உனக்கு உரைக்கிறேன். என்னால் இனி எந்த பாரத்தையும் சுமக்க முடியாது. நான் மிகவும் பலவீனமாகிவிட்டேன், என் பொறுப்புகள் என்னை அழுத்துகின்றன என்று நீ தனிமையில் குமுறுகிறாய் அல்லவா? அதற்கும் ஒரு விடையளிக்கிறேன் கேள். மாபெரும் சிவாலயங்களில் பிரம்மாண்டமான திருத்தேரை இழுக்க பயன்படும் வடக்கயிறு எப்படி உருவாக்கப்படுகிறது என்று கவனி. அந்த மாபெரும் கயிறு எந்த இரும்பாலோ எஃப்கினாலோ உருவாக்கப்படுவதில்லை. மிக எளிதில் அருந்து போகக்கூடிய சாதாரண மென்மையான தென்னை நாரை கொண்டுதான் அது செய்யப்படுகிறது. அந்த ஒற்றை தென்னை நாரை ஒரு சிறு குழந்தை கூட எளிதாக இழுத்து அறுத்துவிட முடியும். ஆனால் அந்த 10,000 தென்னை நார்களை ஒன்றாக சேர்த்து அதிபயங்கரமான இழுவிசையை கொடுத்து இரக்கமின்றி முறுக்கேற்றுவார்கள். அந்த முறுக்கேற்றப்படும் வலியை தாங்கிய மறுகணமே அந்த சாதாரண நார்கள் தங்கள் பலவீனத்தை இழந்து மாபெரும் வடக்கயிறாக உருமாறுகின்றன.
அதன் பிறகு பல ஆயிரம் யானைகள் சேர்ந்து இழுத்தாலும் அந்த வடக்கயிறு ஒருபோதும் அருகாது. பல ஆயிரம் டன் எடையுள்ள திருத்தேரை நகர்த்தும் மாபெரும் வல்லமையை அந்த நார் பெற்றுவிடுகிறது. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நீ சுமக்கும் கஷ்டங்களும் பொறுப்புகளும் உன்னை முறுக்கேற்றும் அந்த செயல்முறையைப் போன்றதே. நீ தொடக்கத்தில் அந்த ஒற்றை நாரைப் போல மிகவும் மென்மையானவனாக, எளிதில் காயப்படக்கூடியவனாக இருந்தாய். சிறு வார்த்தைகள் கூட உன்னை உடைத்துப் போட்டன. ஆனால் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பிறக்கவிட்டு வேடிக்கை பார்க்க ஈசன் விரும்பவில்லை. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையும் உனது ஒட்டுமொத்த வம்சத்தின் தலைவிதியையும் சுமக்கும் எதற்கும் அருந்து போகாத வடக்கயிறாக உன்னை உருமாற்றவே இத்தனை பொறுப்புகளையும் வலிகளையும் நான் உனக்கு கொடுத்தேன். உனக்கு வந்த அழுத்தங்கள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை எக்காலத்திலும் எவராலும் வீழ்த்த முடியாத அசுரபலம் கொண்டவனாக முறுக்கேற்றவே. உனக்கான சோதனை காலம் முழுமையாக முடிவடைந்துவிட்டது. உன்னை இருட்டடிப்பு செய்தவர்கள் மத்தியில் உன்னை ஒரு மாபெரும் ஆளுமையாக நான் நிலைநிறுத்தப் போகிறேன். உனது பொருளாதார தடைகள் விலகி உனக்கான மாபெரும் செல்வத்தின் கதவுகள் அகலத் திறக்கப்பட்டுவிட்டன. உனக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் அனைத்தும் இன்றுடன் முற்றிலுமாக சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. இனி நீ தொடும் காரியங்கள் அனைத்தும் மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும். என் ஆத்மாவோடு முழுமையாக கலந்த அன்பு செல்வமே, மாயைகளும் கவலைகளும் நிரம்பிய இந்த உலகத்தின் அத்தனை சத்தங்களையும் முழுமையாக ஒதுக்கிவிட்டு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான கைலைநாதனின் இந்த திருவாக்கினை உனது ஆத்மாவின் ஆழம் வரை உள்வாங்கு. என் வாழ்க்கை ஒரு முடிவே இல்லாத இருண்ட பயணமாக இருக்கிறதே. எத்தனை கஷ்டங்களைத்தான் நான் ஒற்றையாளாக சுமப்பது? எனக்கான விடிவு காலம் என்பது ஒரு வெறும் கனவுதானா என்று தனிமையில் நீ சிந்திய கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கைலாயத்தின் பனிப்பொழிவை உருக்கிவிட்டது. என் உயிரினும் மேலான பிள்ளையே, இத்தனை காலம் நீ சந்தித்த வலிகள் சாதாரணமானவை அல்ல. நீ உயிராக நினைத்தவர்கள் உனக்குச் செய்த துரோகம், உனது நேர்மையான உழைப்பிற்கு கிடைத்த அவமானங்கள், பசிக்கு உணவு கூட தேட முடியாத அளவிற்கு உன்னை வாட்டிய கொடிய வறுமை மற்றும் உனது உடலையும் மனதையும் உருக்குலைத்த தீராத பிணிகள் என அத்தனை கொடூரமான தாக்குதல்களையும் நீ சந்தித்தாய். ஏன் ஈசன் எனக்கு மட்டும் இத்தனை கொடிய தண்டனைகளை கொடுக்கிறார்? என்னை முற்றிலுமாக அழித்துவிட நினைக்கிறாரா என்று நீ பல முறை கதறியிருக்கிறாய். உனது அந்த ரணங்களுக்கு மாமருந்தாக போகும் ஒரு மாபெரும் சிவ ரகசியத்தை இப்போது உனக்கு உரைக்கிறேன் கேள். சித்தர்களின் மாபெரும் ரகசியமான உலகமே வியக்கும் நவபாஷான சிலை எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதை நீ அறிவாயா? இந்த வையகத்தில் உள்ள கொடிய நஞ்சுகளில் மிக கொடூரமான 9 வகையான நஞ்சுகளை கண்டறிந்து சித்தர்கள் ஒன்று சேர்ப்பார்கள். அந்த 9 நஞ்சுகளில் எந்த ஒரு நஞ்சின் சிறு துளி பட்டாலும் ஒரு மாபெரும் யானை கூட அடுத்த நொடியே சுருண்டு விழுந்து அழிந்து போகும். அவ்வளவு அதிபயங்கரமான கொடிய நஞ்சுகள் அவை. ஆனால் அந்த 9 கொடிய நஞ்சுகளையும் ஒன்றாகச் சேர்த்து அதிபயங்கரமான நெருப்பில் இட்டு மாபெரும் தவ வலிமையால் அதைச் சரியான விகிதத்தில் பிணைத்து ஒரு மாபெரும் சிலையாக உருவாக்குவார்கள். அந்த 9 கொடிய நஞ்சுகளும் ஒன்றாக பிணைந்த மறுகணமே ஒரு மாபெரும் அற்புதம் நிகழும். அத்தனை நஞ்சுகளும் தங்களின் அழிக்கும் தன்மையை முற்றிலுமாக இழந்து இந்த உலகத்தின் அத்தனை கொடிய நோய்களையும் தீர்க்கும் மாமருந்தாக சஞ்சீவியாக உருமாறிவிடும். கொடிய நஞ்சுகளால் உருவாக்கப்பட்ட அந்தச் சிலைதான் அகிலத்தையே காக்கும் மாபெரும் தெய்வத் திருமேனியாக இன்றும் கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படுகிறது. என் அன்பு பிள்ளையே, உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த வறுமை, துரோகம், அவமானம், சோர்வு, பிணிகள் மற்றும் எதிரிகளின் சூழ்ச்சிகளாகிய அத்தனையும் அந்த கொடிய நஞ்சுகளைப் போன்றதே. அந்த வலிகளில் ஒன்று உன்னை தாக்கியிருந்தாலே நீ சுருண்டு விழுந்து அழிந்திருப்பாய். ஆனால் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பிறக்கவிட்டு வேடிக்கை பார்க்க ஈசன் விரும்பவில்லை. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையும் உனது ஒட்டுமொத்த வம்சத்தின் தலைவிதியையும் சுமக்கும் எதற்கும் அழியாத மாமருந்தாக உன்னை உருமாற்றவே இத்தனை கொடிய வலிகளையும் உனது வாழ்வில் நான் அனுமதித்தேன். உனக்கு வந்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை அழிக்க அல்ல, அவை அத்தனையும் என் பார்வையின் உக்கிரத்தால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு உன்னை எக்காலத்திலும் எவராலும் வீழ்த்த முடியாத அசுரபலம் கொண்ட மாபெரும் தெய்வச்சக்தியாக உருமாற்றிவிட்டன. உனது வலிகள் உன்னை சஞ்சீவியாக மாற்றிவிட்டன. இன்னொரு மாபெரும் உண்மையையும் உனக்கு உரைக்கிறேன். எனக்கு துணையாக நிற்க யாருமே இல்லையே, நான் படும் கஷ்டங்களில் எனக்கு நிழல் தரக்கூட ஒரு நாதியும் இல்லையே என்று நீ தனிமையில் குமுறுகிறாய் அல்லவா? அதற்கும் ஒரு விடையளிக்கிறேன் கேள். மாபெரும் பிரம்மாண்டமான சிவாலயங்களை கவனித்துப்பார். அந்த ஆலயத்தின் உள்ளே பல தெய்வச் சிலைகளும் மாபெரும் மண்டபங்களும் பாதுகாப்பாக இருக்கும். வெயிலோ மழையோ அவற்றுக்கு எந்த பாதிப்பையும் தராது. ஆனால் அந்த ஒட்டுமொத்த ஆலயத்திற்கும் வெளியே வெட்ட வெளியில் மாபெரும் தனிமையில் நிறுத்தப்பட்டிருக்கும் கல்தூணை, தீபஸ்தம்பம் நீ பார்த்திருப்பாய். அந்த ஒற்றை கல்தூணுக்கு எந்த கூரையும் கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது. சுட்டெரிக்கும் கொடிய கோடை வெயிலையும் இடியோடு பெய்யும் ஆக்ரோஷமான பெருமழையையும் கோடானு கோடி புயல்களையும் அந்த ஒற்றை தூண் தனிமையில் நின்று தாங்கும். அதை பார்த்து உலகத்தினர் பாவம் இந்த தூண் ஆதரவின்றி தனிமையில் வதைப்படுகிறதே என்று நினைக்கலாம். ஆனால் காரிருள் சூழ்ந்த மாபெரும் அமாவாசை இரவுகளில் அகிலமே இருளில் தவிக்கும்போது அந்த ஆலயத்தின் மாபெரும் ஜோதி தீபம் எங்கு ஏற்றப்படும் தெரியுமா? பாதுகாப்பாக உள்ளே இருக்கும் மண்டபங்களில் அல்ல. அத்தனை புயல்களையும் வெயிலையும் தனிமையில் தாங்கிய அந்த வெட்டவெளி கல்தூணின் உச்சியில்தான் அந்த மாபெரும் தீபம் ஏற்றப்படும். அந்த தூணில் எரியும் பேரொளிதான் இருளில் திசையறியாமல் தவிக்கும் ஒட்டுமொத்த ஊருக்கும் தொலைதூர கடலில் தவிக்கும் மாபெரும் கப்பல்களுக்கும் வெளிச்சம் காட்டும் ஒற்றை வழிகாட்டியாக பிரகாசிக்கும்.
என் ஆத்மார்த்தமான செல்வமே, உன் வாழ்வில் நீ அனுபவித்த தனிமையும் பாதுகாப்பற்ற தன்மையும் அந்த வெட்டவெளி கல்தூணை போன்றதே. உன்னைச் சுற்றியுள்ள சாதாரண மனிதர்கள் ஆலயத்தின் உள்ளே பாதுகாப்பாக இருக்கும் சிறு மண்டபங்களைப் போன்றவர்கள். அவர்கள் தங்களை மட்டுமே காத்துக்கொள்வார்கள். ஆனால் நீ கைலைநாதனால் செதுக்கப்பட்ட மாபெரும் தீபஸ்தம்பம். இருளில் தவிக்கும் ஆயிரம் எளிய மக்களுக்கும் உனது ஒட்டுமொத்த வம்சத்திற்கும் மாபெரும் வழிகாட்டும் பேரொளியாக நீ மாற வேண்டும் என்பதற்காகவே ஈசனாகிய நான் உன்னை இத்தனை புயல்களுக்கு மத்தியில் தனிமையில் நிறுத்தினேன். தனிமையைக் கண்டு அஞ்சாதே. இதோ உனது உச்சியில் ஈசனின் மாபெரும் பேரொளி ஏற்றப்பட்டுவிட்டது. இனி உன்னைச் சுற்றியுள்ள அத்தனை இருளும் விலகி அகிலமே உன்னை பார்த்து வியந்து வழி கேட்கும் காலம் வந்துவிட்டது. உனக்கான சோதனை காலம் இன்றுடன் முழுமையாக முடிவடைந்துவிட்டது. உனக்கு எதிராக பின்னப்பட்ட மாயச் சூழ்ச்சிகள் அனைத்தும் இன்றுடன் முற்றிலுமாக சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. இனி நீ தொடும் காரியங்கள் அனைத்தும் மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும். உனது பொருளாதார தடைகள் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு உனக்கான மாபெரும் செல்வத்தின் கதவுகள் அகலத் திறக்கப்பட்டுவிட்டன. உனது குடும்பத்தை வாட்டிய வறுமையும் தடைகளும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டன. எம்பெருமான் ஈசன் உனக்கு துணையாக, உன் நிழலாக என்றென்றும் இருப்பேன். உன் வாழ்க்கையில் இருள் விலகி புதிய விடியல் பிறந்துவிட்டது என்று நீ ஆழமாக நம்பினால், எந்தச் சலனமும் இன்றி உனது இரு கரங்களை குவித்து சிவனே துணை என்று நமது கருத்துக்களத்தில் பதிவிட்டு உனது தூய்மையான நன்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். உனது ஒவ்வொரு காரியத்திலும் என் ஆசீர்வாதம் மாபெரும் கவசமாக நின்று உன்னை காக்கும். நீ அடைந்த இந்த மாபெரும் மனத்தெளிவும் ஈசனின் பேரருளும் உன்னைப் போலவே வேதனையில் தவிக்கும் பல தூய்மையான ஆன்மாக்களுக்கும் சென்றடைய வேண்டுமல்லவா? அதனால் தயக்கமின்றி இந்த திருவாக்கினை அத்தனை பேரிடமும் கொண்டு சேர். அனுதினமும் கைலைநாதனின் குரலை கேட்டு உன் ஆன்மாவை அசுரபலம் கொண்டதாக மாற்றிக்கொள்ள நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் உன்னை இப்போதே இணைத்துக்கொள். ஈசனின் கரம் உன்னை முழுமையாக பற்றிக் கொண்டது. இனி எக்காலத்திலும் அந்த பேரருள் உன்னை கைவிடாது. ஓம் நம சிவாய.